ஹாய். தூத்துக்குடி அருகே விளாத்திக்குளம்ல மாலதின்ற ஒரு பொண்ணை நாசம் பண்ண ஒருத்தன் நம்ம கையில் கிடச்சா அவனை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்துருப்போம். அப்படி ஒருத்தனை தான் உங்கள் முன்னாடி நான் இப்போ காட்ட போகிறேன். இவன் தான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை இறக்கமே இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இந்த எரும மாடோட பேர் வேற பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல பேருங்க. முனீஸ்வரன்ற ஒரு பேர், அதுவும் தர்ம முனீஸ்வரன்ற ஒரு பேரை அக்யூஸ் பேர் தாங்க தர்ம முனீஸ்வரன். இப்படி ஒரு நல்ல பேரை வச்சுட்டு ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க புறம்போக்கா அப்படின்னு எனக்கும் தாங்க கேட்க தோணுது. இருந்தாலும் வீடியோவில் கொஞ்சமாவது நாகரிகமாக அவனை பேசணுன்ற ஒரு காரணத்துக்காக மனசில் அவ்வளோ கோவத்தையும் அடக்கிட்டு இப்போ நான் பேச தொடங்குறேன். இவன் இதே வேலையை தாங்க வச்சுட்டு இருந்திருக்கிறான். 60 வயசு மூதாட்டியை கூட அவன் விட்டு வைக்காம ரேப் பண்ணி கொன்று இருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு தண்டனை கரெக்டாக கிடச்சிருந்தா ஒரு பொண்ணை தப்பாக பார்க்கணுன்னு கூட அவனுக்கு தோண்டி இருக்காது. ஆனால் எவ்வளோ தைரியமாக இன்னொரு பொண்ணுகிட்ட அவன் இப்படி நடந்துக்கணும்னு தோண்டியிருக்குன்னா அப்போ என்னங்க அவனுக்கு தண்டனை கிடச்சிருக்கு? இந்த புறம்போக்கு இன்னொரு வேலையும் பண்ணியிருக்கு. யாரோட வண்டியை திருடிட்டு அப்படியே ஒரு சைடாக போயிட்டு இருந்திருக்கான். அப்போ தான் இந்த காடை பார்த்துட்டு காட்டில் உட்காந்துட்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு சரக்கு அடிச்சும் போது தான் இந்த பொண்ணை பார்த்து இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு இருக்காங்கன்னா எப்படி இப்படி ஒரு அரக்கனா உன்னால இப்படி நடந்திருக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த எரும மாட்டுக்கு 30 வயசு தான் ஆகுது, இதில் இவ்வளோ நல்ல பேர் வேற அப்படின்ற மாதிரி இருக்குது. தர்ம முனீஸ்வரன் இவனுக்கான தண்டனை இதுலேயும் கிடைக்கப்படலைன்னா ஒரு பொண்ணு கூட வெளியே நடமாட முடியாதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.